இந்திய விமானப்படை Su-57 போர் விமானங்களை வாங்குறதுக்கு முன்னாடி அதை முழுமையாக சோதிச்சு பார்க்கணும், அதற்கு எங்களுக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னு இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கான காணொலியை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த போர் விமானத்தை நம்ம வாங்குறதுகளில் இருக்கிற சவால்களை தாண்டி இந்திய விமானப்படை ஒரு இவாலுவேஷனை கேட்டிருக்காங்க அல்லவா, இந்த இவாலுவேஷன் எதற்காண்டி மற்றும் எந்த ஸ்பெசிஃபிக் போர் விமானத்தை இவாலுவேஷனுக்காண்டி கேட்டிருக்காங்கன்றது தான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்தியாவில் நடந்த ஏரோ இந்தியாவில் இந்த Su-57 போர் விமானத்தை ரஷ்யர்கள் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த Su-57 போர் விமானத்தோட கோ ப்ரொடக்ஷன் அல்லது நேரடியாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கூட இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், வெப்பன்ஸ் இன்டெகிரேஷனில் என்னென்ன விஷயத்த பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதை ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கவுண்டர் பார்ட்ஸ் கிட்ட பேசிட்டாங்க. ஆனால் இந்திய விமானப்படை இப்போ கேட்குறது என்ன அப்படின்னா, Su-57ஓட ப்ரொடக்ஷன் வேரியண்ட்டை இப்போ வரைக்கும் நாங்கள் பார்க்கல. ஏரோ இந்தியாவுக்கு வந்திருந்த அந்த Su-57 போர் விமானம் ஸ்பெசிஃபிக்காக டிஸ்பிளேக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு போர் விமானம். அந்த போர் விமானத்தில் ப்ரொடக்ஷன் வேரியண்ட்டுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் கிடையாது. வெறுமனே அந்த போர் விமானத்தோட ஏர்ஃப்ரேம் மற்றும் அதோட என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் இதை ரெண்டு மட்டுத்தையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஏர்கிராஃப்டில் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சு. கம்யூனிகேஷன் டிவைசஸாக இருக்கட்டும், ரெடார்ஸாக இருக்கட்டும், ஸ்டெல்த்தாக இருக்கட்டும், இது எதுவுமே அந்த ப்ரொடக்ஷன் வேரியண்ட்டில் இருக்கிற அளவுக்கு டிஸ்பிளே வேரியண்ட்டில் கிடையாது. ஸோ இந்திய விமானப்படை இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நேரடியாகவே ரஷ்யன் கவுண்டர் பார்ட் கிட்ட நாங்கள் இந்த போர் விமானத்தை வாங்கணுமா வேணாமான்றதை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த Su-57E ப்ரொடக்ஷன் வேரியண்ட், அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் லைன்லேருந்து வெளியே வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒரு ஏர் ஃப்ரேம் எடுத்து அந்த ஏர் ஃப்ரேமை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ரிகரஸாக இருக்கும் இந்த டெஸ்டிங்கு, பல நாட்கள் போகும், 6லேருந்து 1 வருஷம் வரைக்கும் நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணுவோம். இந்திய விமானப்படை பைலட்ஸ் போர் விமானத்தோட திறனை டெஸ்ட் பண்ணுறதை தாண்டி கம்யூனிகேஷன் டிவைஸை டெஸ்ட் பண்ணணும், அதோட ரெடார்ஸ், அதோட வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா காம்பனண்ட்டையுமே அக்கு வேற ஆணி வேற நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் Su-57ஓட பேச்சுவார்த்தைக்குள்ளேயே எங்களால் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேர்மை வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷன் வேரியண்ட்டோட டெஸ்டிங் இஸ் நான் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் நேரடியாக ரஷ்யன் கவுண்டர் பார்ட்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க, IAFோட விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டோட ரிகரஸ் டெஸ்டிங்ன்றது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் விமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் வந்து நமக்கு தெரிய வரும். ரெடாரில் இருக்கிற பிரச்சனை, கம்யூனிகேஷன் டிவைஸ் ஆர் வெப்பன்ஸில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு தெரிய வரும். தெரிய வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தர சொல்லுவோம், அல்லது இந்த பிரச்சனையை நெகோஷியேட் பண்ணுற மாதிரி எங்களோட காம்பனன்ட்ஸை ரெடார்ஸ் கம்யூனிகேஷன் டிவைசஸ்ன்னு வர்றப்ப எங்களோட ஓன் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஆர் DRDO டெவலப் பண்ண காம்பனன்ஸை Su-57 போட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்டு இன்னும் ரொம்ப குறிப்பிட்ட சில கஸ்டமைசேஷன்ஸ் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பெசிஃபிக் கஸ்டமைசேஷன்ஸ்ன்றது இருக்குது. அந்த கஸ்டமைசேஷனை பற்றியும் நம்ம ரஷ்யர்கள்கிட்ட பேசுவோம். ஸோ அடிப்படையில் இந்த டெஸ்டிங்ன்றது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் விமானத்தை பற்றி முழுமையாக நம்மளோட பைலட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி ரஷ்யன்ஸோட பேசி ஒரு கான்ட்ராக்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் கான்ட்ராக்டில் எந்தெந்த சிஸ்டம் எங்களுக்கு வேணும், எது எது எங்களுக்கு வேணாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம டிராஃப்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டோட டெஸ்டிங்ன்றது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆனால் ரஷ்யன்ஸ் அதை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரஷ்யன்ஸ் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க Su-57 நமக்கு விற்கிறதுக்கு. ஆனால் ஆர்வம் என்ன தான் அதிகமாக இருந்தாலும் அதோட எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டை இப்போ வரைக்கும் நம்ம கண்ணில் காட்டலை. ஸோ இதனால் இந்த Su-57 டீல் நடக்கணுமா வேணாமா அப்படின்றது ரஷ்யர்களோட கையில் தான் இருக்குது அட் தி எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லி இந்தியாவோட டிஃபென்ஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னாள் விமானப்படை பைலட்ஸ், சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த Su-57 ப்ரோக்ராமில் ஸ்டெல்த்தில் பிரச்சனைகள் இருக்குது, ரிலையபிலிட்டியில் பிரச்சனைகள் இருக்குது, வெப்பன்ஸ் இன்டெகிரேஷனில் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்தியாவோட AMCA ப்ரோக்ராம் வர வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு Su-57க்கு கெப்பாசிட்டி இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற சீனியர் மோஸ்ட் IAF அஃபிஷியல்ஸ்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கருத்து பரவலாக இருக்கிற சூழ்நிலையில் ரஷ்யர்கள் எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டை கொடுப்பாங்களா
இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.